Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு C++ல இன்னைக்கு வந்து 16வது கிளாஸ். ஆல்ரெடி 15 கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். C++ multi-level inheritance. A class is derived from another derived class, then it is called multi-level inheritance. இதில் பார்த்தீங்கன்னா more than one parent class இருக்கும். First Aங்கிற ஒரு base class, Bங்கிறது derived class. Bங்கிற classல வந்து Aல உள்ள variable function வந்து derive பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா Cங்கிற ஒரு derived class. அதில் பார்த்தீங்கன்னா Bங்கிறது already derived class தான் இருக்கு. ஏன்னா base class வந்து Aங்கிற base classல இருந்து variables function வந்து Bங்கிற classக்கு derive பண்ணியிருக்கோம். அப்போ Bங்கிற classமே ஒரு derived class தான். அந்த derived classல இருந்து இன்னொரு derived class வந்து நம்ம create பண்றோம். அதாவது class Cன்னு சொல்லிட்டு ஒரு class create பண்றோம். அதுல வந்து Bங்கிற classல உள்ள variable function வந்து derive பண்ண போறோம். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது more than one parent class இருக்கு. இதுக்கு வந்து Cங்கிறதுக்கு வந்து Bங்கிற classக்கு parent class, Bங்கிற classக்கு வந்து Aங்கிற class வந்து parent class-ஆ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா Cங்கிற classக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு Bல உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், Aல உள்ள ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். ஏன்னா Cங்கிற classல வந்து Bங்கிற class இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அந்த Bங்கிற classல வந்து Aங்கிற classையும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ வந்து Cங்கிற classக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம Bல உள்ள ஃபங்க்ஷனையும் Aல உள்ள ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல வந்து பிரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கிற வேரியபிளையோ ஃபங்க்ஷனையோ வந்து டெரைவ்டு கிளாஸ்ல வந்து அதாவது இன்னொரு கிளாஸுக்கு வெளியில வந்து அக்சஸ் பண்ண முடியாது, வேரியபிளையும் அக்சஸ் பண்ண முடியாது, ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட்ல உள்ளது வேரியபிளை மட்டுமே அக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டடா டிக்ளேர் பண்ணியிருக்க கிளாஸ்ல வேரியபிளை வந்து கிளாஸுக்கு வெளியில அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா பிரைவேட்டா இருக்கிறதுல வந்து வேரியபிளையும் அக்சஸ் பண்ண முடியாது, ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட்ல வந்து வேரியபிளை மட்டும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்ல வந்து வேரியபிளையும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் கிளாஸுக்கு வெளியில. ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க, பிரைவேட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அடுத்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட சின்டாக்ஸ். கிளாஸ் ஏங்கிறது வந்து பேஸ் கிளாஸு, ஏன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து பேஸ் கிளாஸாக வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம அடுத்து வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏங்கிற கிளாஸ் வந்து டெரைவ் பண்ண போகிறோம். கிளாஸ் பிங்கிறது டெரைவ்டு கிளாஸு அக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஏங்கிறது வந்து பேஸ் கிளாஸோட நேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் சி அக்சஸ் ஸ்பெசிஃபையர், பிங்கிற கிளாஸை வந்து இங்கே சிங்கிற கிளாஸில் டெரைவ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட சின்டாக்ஸு. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ்க்கு டிரைவ் பண்றோம். அடுத்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றோம் Cன்னு, அந்த கிளாஸ்க்கு வந்து Bங்கிற கிளாஸ்ல வந்து டிரைவ் பண்றோம் வேரியபிள் ஃபங்க்ஷனா. இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளை வந்து பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கெட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ யூசர் கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கியிருக்கோம். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சிஇன் எக்ஸை வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து முடிக்கும் போது ஓப்பன் கர்லி பிரேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் கர்லி பிரேஸ் வச்சு செமிகோலன் வச்சு முடிக்கணும். கிளாஸ் எப்பவுமே செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெரைவ்டு கிளாஸ் டெரைவ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுல வந்து பேஸ் கிளாஸ் வந்து பப்ளிக் மோட்ல டெரைவ் பண்றோம். பேஸ் கிளாஸ் ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அந்த பேஸ் கிளாஸ்ல எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் வந்து வாங்கியிருக்கோம் யூசர் கிட்ட இருந்து. அடுத்து டெரைவ்டு கிளாஸ்ல வந்து பேஸ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், வாய்டு ரீட் டேட்டா. இதுல வந்து ஒய்ங்கிற வேரியபிளை வந்து பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஒய்யோட வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்குறோம். சி அவுட் என்டர் வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு, இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது நியூ லைன்ல வந்து இந்த என்டர் த வேல்யூ ஆஃப் ஒய்ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். எண்ட் லைன் வந்து லாஸ்ட்ல கொடுப்போம், அதுவும் வந்து அந்த லைன் அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக எண்டல் கொடுப்போம். இது நியூ லைன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது ஸ்லாஷ் என் கொடுப்போம். ஸ்லாஷ் என்னங்கிறது நியூ லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக.
ஒய்ங்கிற வேல்யூ வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்றோம். அதான் சி இன் ஒய். அதுக்கப்புறம் இந்த derived கிளாஸை க்ளோஸ் பண்றோம் செமிகோலன் வச்சு. derive 1ன்னு சொல்லிட்டு ஒரு derived கிளாஸ் நேம் வச்சிருக்கோம். பேஸ் கிளாஸ்க்கு வந்து பேஸ்ன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கோம். அடுத்து derived கிளாஸ் 2 வந்து derived கிளாஸ் ரெண்டாவதா ஒரு derived கிளாஸ் எழுதுறோம். அதுக்கு வந்து derive 2ன்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கோம். பப்ளிக் மோட்ல வந்து derive 1 வந்து derive பண்றோம். பப்ளிக் மோட்ல derive 1ங்கிறது வந்து ஒரு derive கிளாஸ். அந்த derived 1ங்கிற கிளாஸ்ல பேஸ்ங்கிற கிளாஸ் வந்து derive பண்ணிருக்கோம். இப்போ derive 1 வந்து derive 2ல வந்து இன்ஹெரிட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இசட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதை வந்து பிரைவேட் மோட்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். பப்ளிக்கா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இசட்ங்கிற வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேஸ் கிளாஸ்ல எக்ஸுங்கிற வேல்யூவை வந்து கெட் பண்ணிருக்கோம் யூசர் கிட்ட வந்து. அதுக்கப்புறம் derive 1ல வந்து ஒய்ங்கிற வேல்யூவை வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணோம். இந்த derive 2ல வந்து இசட்ங்கிற வேல்யூ வந்து indata அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல வந்து யூஸ் பண்ணி யூசர் கிட்ட வந்து இசட்ங்கிற வேல்யூ வந்து கெட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த மூணு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்ங்கிற வேரியபிள்ல அசைன் பண்றோம். இப்போ வந்து எப்படி இந்த எக்ஸுங்கிற ஒய்ங்கிற வேல்யூ எல்லாம் இங்க கெட் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே derive பண்ணிருக்கோம். பேஸ் கிளாஸ்ல அங்க பேஸ் கிளாஸ் வந்து derive 1லயும் derive 1 வந்து derive 2லயும் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அதனால வந்து இங்க அக்சஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ் ஒய் இசட்ங்கிற வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த மூணு வேல்யூவும் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்ங்கிறதுல வந்து அசைன் பண்ணிருக்கோம். எக்ஸை வந்து ஒரு கிளாஸ்ல ஒய்யை வந்து ஒரு கிளாஸ்லயும் இசட்டை வந்து ஒரு கிளாஸ்லயும் வேற வேற கிளாஸ்ல வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கோம். அதனால அந்த வேரியபிளை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்ல வந்து அசைன் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா மெயினுங்கிற ஃபங்க்ஷனு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்ட் மெயின்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்ட்டுங்கிற கொடுத்துருக்கறதுனால நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்றோமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். இல்லை ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா ரிட்டர்ன் அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். மெயினுங்கிற ஃபங்க்ஷனும் இதில் வந்து derive 2ங்கிற கிளாஸ்க்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். derive 2க்கு ஏங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஏவை வச்சு பேஸ் கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். derive 1ங்கிற கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். derived 2ங்கிற கிளாஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரே ஃபங்க்ஷனை வச்சு பேஸ் கிளாஸ்ல உள்ளதையும் பேஸ் கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்றோம். derive 1ங்கிற கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ a.getData அந்த getData வந்து பேஸ் கிளாஸ்ல எழுதியிருக்கோம் அந்த ஃபங்க்ஷனை. அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணோம். பாருங்க பேஸ் கிளாஸ்ல எழுதியிருக்கோம் இந்த getData. இந்த getDataக்குள்ள எக்ஸுங்கிற வேல்யூவை யூசர் கிட்ட வந்து நம்ம இன்புட்டா கெட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா read dataன்னு பாத்தீங்கன்னா இது வந்து derive 1ங்கிற கிளாஸ்ல எழுதியிருக்கோம் read data. பாருங்க derive 1ங்கிற கிளாஸ்ல read data எழுதியிருக்கோம். நம்ம derive 1ங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. derive 2க்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம derive 1ல இருக்க ஃபங்க்ஷனையும் அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம derive 2ல வந்து derive 1ங்கிற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம இந்த ஃபங்க்ஷனையும் வந்து derive 1ல இருக்க ஃபங்க்ஷனையும் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரீட் டேட்டாவை அக்சஸ் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா யூசர் கிட்ட வந்து ஒய்ங்கிற இன்புட்டை வந்து கெட் பண்றோம். அடுத்து பாருங்க இன்டேட்டாங்கிறது derive 2ங்கிற கிளாஸ்ல வந்து எழுதியிருக்கோம். அதுல வந்து இசட்ங்கிற வேல்யூ வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்றோம். derive 2ல இது இந்த இன்டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதுல வந்து இசட்ங்கிற வேல்யூவை யூசர் கிட்ட வந்து கெட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா a.product இப்போ ப்ராடக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றோம். அந்த ப்ராடக்ட்ல என்ன பண்ணியிருக்கோம், இந்த மூணு வேரியபிள்ல வாங்கின வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்ங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து சி அவுட் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் 0 எதுக்கு கொடுத்துருக்கோம்னா இன்ட்டு மெயின்னு கொடுத்துருக்கோம். அதனால ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். இந்த கெட் டேட்டாங்கும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ யூசர் வந்து 2ங்கிறது என்டர் பண்றாங்க. ஒய்க்கு வந்து 3ங்கிற வேல்யூ கொடுக்குறாங்க. இசட்டுக்கு வந்து 3ங்கிற வேல்யூ கொடுக்குறாங்க. இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட் ஈக்குவல் டு 18ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடும். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு derived கிளாஸ், அந்த derived கிளாஸ்ல இருந்து இன்னொரு derived கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்லா. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். If you
class is derived from two or more base classes, then it is called multiple inheritance. In C++, multiple inheritance, a derived class has more than one base class. இதில் பார்த்தீங்கன்னா more than one base classல இருந்து ஒரு derived classக்கு வந்து நம்ம inherit பண்ண போறோம். அதுதான் வந்து multiple inheritance. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மல்டி லெவல்ல இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மல்டிபிள் பேரண்ட் கிளாஸ் இருக்கும். இதுவே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸா இருந்துச்சுன்னா அதுல வந்து மல்டிபிள் பேஸ் கிளாஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா சைல்டுக்கு வந்து ஃபாதர் அவங்களோட ஃபாதர் அப்படி இன்ஹெரிட் ஆகிட்டு வர்றது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஃபாதர் அண்ட் மதர் கிட்ட இருந்து சைல்டுக்கு வந்து கேரக்டர் வந்து வர்றது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டி லெவல்னா ஃபாதர் அவங்களோட கிராண்ட் ஃபாதர் அப்படி அந்த லெவல் வந்து மல்டி லெவல். மல்டிபிள்னா மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ். ஃபாதர் அண்ட் மதர் கிட்ட இருந்து சைல்டுக்கு வந்து இன்ஹெரிட் பண்றது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா பேஸ் கிளாஸ் 1, பேஸ் கிளாஸ் 2, பேஸ் கிளாஸ் n. இது மாதிரி மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து ஒரு டெரைவ்டு கிளாஸ்க்கு வந்து இன்ஹெரிட் பண்ண போறோம். இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். கிளாஸ் ஏன்னு ஒரு பேஸ் கிளாஸ், கிளாஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் கிளாஸ் சி, கிளாஸ் சில வந்து கிளாஸ் ஏவையும் கிளாஸ் பியையும் வந்து இன்ஹெரிட் பண்றோம். இப்படிதான் எழுதணும். கிளாஸ் சி கோலன் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இது பேஸ் கிளாஸோட நேம், கமா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பிங்கிற பேஸ் கிளாஸோட நேம். இப்போ வந்து சிங்கிற டெரைவ்டு கிளாஸ்ல மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ். இப்போ ஏ ஒரு பேஸ் கிளாஸ், பி ஒரு பேஸ் கிளாஸ். இப்போ ரெண்டு பேஸ் கிளாஸ் வந்து டெரைவ் பண்றோம். இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்ல மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்றது தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு ரெண்டு பேஸ் கிளாஸ், கிளாஸ் சில வந்து ரெண்டு பேஸ் கிளாஸையும் வந்து இன்ஹெரிட் பண்றோம். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் ஏன்னு ஒரு பேஸ் கிளாஸ் எழுதியிருக்கோம். அதில் வந்து இன்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பப்ளிக் மோடில். அதில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் கெட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து எக்ஸுங்கிற வேரியபிளை யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணுறோம். என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கோலன். இது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். எக்ஸ் வந்து யூசர் கிட்ட வந்து சின்னு யூஸ் பண்ணி கெட் பண்ணுறோம். அடுத்து பேஸ் கிளாஸ் இன்னொரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து பின்னு ஒரு நேம் வச்சுருக்கோம் கிளாஸ் பின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒய்ங்கிற ஒரு வேரியபிளை பப்ளிக் மோடில் டிக்ளேர் பண்ணுறோம். கெட் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒய்ங்கிற வேரியபிள் வேல்யூ வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணுறோம். அடுத்து வந்து சின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த சிங்கிற கிளாஸில் ரெண்டு பேஸ் கிளாஸ் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, ஏங்கிற கிளாஸ் பிங்கிற பேஸ் கிளாஸ். இந்த ரெண்டு கிளாஸையும் வந்து இங்கே வந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். பப்ளிக் மோடில் ஏங்கிற கிளாஸையும் பப்ளிக் மோடில் பிங்கிற கிளாஸையும் வந்து டிரைவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிற கிளாஸில் ஏல இருக்க கிளாஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனையும் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறோம். பிங்கிற கிளாஸில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதையும் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சிங்கிற கிளாஸ். இப்போ சிங்கிற கிளாஸ் தான் வந்து டெரைவ்டு கிளாஸ். ஏபிங்கிறது வந்து பேஸ் கிளாஸ். இந்த ரெண்டு பேஸ் கிளாஸையும் இந்த சிங்கிற கிளாஸில் வந்து டிரைவ் பண்ணுறோம். இப்போ இந்த சிங்கிற கிளாஸில் வந்து வாய்டு சம்முன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார சம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸுங்கிற வேல்யூ வந்து ஏங்கிற கிளாஸில் யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணியிருந்தோம். ஒய்ங்கிற வேல்யூ வந்து பிங்கிற கிளாஸில் ஒய்ங்கிற வேல்யூவை யூசர் கிட்ட வந்து வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி சம்முங்கிற வேரியபிளில் வந்து அசைன் பண்ணுறோம். அது சம்மு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அங்கே வந்து இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவும் ஒய்ங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ சம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வேரியபிளில் இருக்க வேல்யூவும் ஆட் பண்ணி அங்கே வந்து பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிற கிளாஸில் ஏங்கிற கிளாஸில் இருக்கிறதையும் பிங்கிற கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அதனால தான் கெட் பண்ண முடியுது. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் சிங்கிற கிளாஸுக்கு மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சிங்கிற கிளாஸ் வந்து டெரைவ்டு கிளாஸ். அந்த கிளாஸில் வந்து ஏங்கிற கிளாஸையும் பிங்கிற கிளாஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஏங்கிற கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம், பிங்கிற கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிக்கலாம். obj1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். obj1.getX. இது வந்து ஏங்கிற கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். எக்ஸுங்கிற வேல்யூ வந்து யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணுறதுக்காக. அதே போல் obj1.getY. இது வந்து கிளாஸ் பிங்கிற பேஸ் கிளாஸ். அந்த கிளாஸில் getYங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். அது வந்து
யூசர் கிட்ட இருந்து ஒய்ங்கிற வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா கெட் பண்றதுக்காக எழுதியிருந்தோம். அடுத்து obj1.sum இது வந்து sumங்கிற கிளாஸ் வந்து கிளாஸ் C-ல எழுதியிருந்தோம். அந்த A-ங்கிற கிளாஸ்ல வாங்கின வேல்யூவும் B-ங்கிற கிளாஸ்ல வாங்கின வேல்யூவும் வந்து ஆட் பண்ணி sumங்கிறதுல வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். sum equal toன்னு சொல்லிட்டு இந்த C-ங்கிற கிளாஸ்ல sumங்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ இந்த sumங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ்க்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் டெரைவ்டு கிளாஸ்க்கு. அந்த ஆப்ஜெக்டை வச்சு பேஸ் கிளாஸ்ல உள்ள ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரிட்டர்ன் 0 இது கொடுத்துருக்கோம்னா இன்ட்டுங்க நம்ம மெயின் ஃபங்க்ஷனை இன்ட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம சி அவுட் கொடுத்துருந்தோம். இது வந்து யூசர் கிட்ட இருந்து 5ங்கிற வேல்யூ வாங்கியிருக்கோம். ஒய்ங்கிற என்டர் த வேல்யூ ஆஃப் ஒய்ங்கிறது வந்து நம்ம சி அவுட்ல கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒய்ங்கிற வேல்யூ யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணியிருந்தோம். இப்போ 4ன்னு சொல்லிட்டு யூசர் கொடுத்துருந்தாங்கன்னா சம் வந்து 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சம் ஈக்குவல் டு 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ரெண்டு பேஸ் கிளாஸ்ல இருந்து வேல்யூ ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த மூணாவதா ஒரு டெரைவ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சின்னு. அந்த கிளாஸ்ல வந்து பேஸ் கிளாஸ் ரெண்டு பேஸ் கிளாஸ்ல இருக்க ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ்ல மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஹெரிட் பண்ணலாம்னா கிளாஸ் சி பப்ளிக் ஏ, அதாவது டெரைவ்டு கிளாஸ் நேம் கோலன் பேஸ் என்னென்ன பேஸ் கிளாஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ண போறோமோ இது இன்ஹெரிட் பண்ண போறோமோ அதை வந்து என்ன அக்சஸ் மோடோ பப்ளிக்கா பிரைவேட்டான்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொடெக்டடான்னு சொல்லிட்டு அக்சஸ் மோடு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் நேம் கிளாஸ் சி கோலன் பப்ளிக் ஏங்கிறது வந்து ஒரு பேஸ் கிளாஸ், பிங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ், கமா கொடுக்கணும். மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோன்னா கமா கொடுக்கணும். அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிளாஸ் நேமு கமா திரும்ப அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிளாஸ் நேம் அப்படி சொல்லிட்டு கமா கொடுத்து கொடுக்கணும் மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் an inheritance type where a class inherit from more than one base class. Multi-level inheritance is an inheritance type that inherit from a derived class, making the derived class a base class for a new class. பார்த்தீங்கன்னா ஒரு derived class அந்த derived classல இருந்து இன்னொரு derived classக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு லெவலா இன்ஹெரிட் பண்றோம். ஏல இருந்து பிக்கு, பில இருந்து சிக்கு, அந்த மாதிரி ஃபாதர் சைல்டு ஃபாதரு கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி இன்ஹெரிட் பண்றது தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் வைட்லி யூஸ்டு பிகாஸ் இட் மேக்ஸ் த சிஸ்டம் மோர் காம்ப்ளெக்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து வைட்லி யூஸ்டு. அடுத்து கிளாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஹாஸ் 2 கிளாஸ் லெவல் நேம்லி பேஸ் கிளாஸ் அண்ட் டெரைவ்டு கிளாஸ். Multi-level inheritance has 3 class level namely base class, intermediate class and derived class. இப்போ A, B, C ன்னு சொன்னா Bங்கிறது வந்து intermediate classன்னு சொல்லுவாங்க. Aங்கிறது base class, Bங்கிறது intermediate class, Cங்கிறது derived class அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக இருந்துச்சுன்னா மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் இருக்கும். பேஸ் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் ரெண்டு லெவல் தான் இருக்கும். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன்.